வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட அல்கசார் பிளாட்டினம் ஆட்டோமேட்டிக் டீசல் காரோட ஒரு ரிவ்யூ தான் உங்கள் கூட பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு 7 சீட்டர் கார். நிறைய பேர் 7 சீட்டர் காரோட இன்டீரியர் காமிங்க, அந்த சீட்டிங் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, அதோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக், அதாவது ஸ்டைல் அண்ட் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்டீரியரோட லுக், டிசைன் அண்ட் இதில் என்னென்னலாம் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களோட பால் ஜெனின், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்கசார் காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னால் இந்த சைட் ப்ரொஃபைலை தான் சொல்லுவேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க. டிசைன் கேரக்டர் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த வீல் ஆர்ச்சஸை பாருங்களேன், நல்லா போல்டாக மேஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரியரில் வீல் ஆர்ச்சஸை பாருங்களேன், நல்ல சூப்பரான ஒரு டிசைன் கேரக்டர் லைன்லாம் கொடுத்து இந்த சைட் ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ப்ரீமியம் கார், அதாவது ஒரு 50-60 லேக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தான ஒரு எஸ்யூவியோட ப்ரொஃபைலை இந்த மாதிரி ஒரு 24 லேக்ஸ் ஒரு எஸ்யூவிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரீமியமாக, நல்லா போல்டாக, நல்ல ஸ்கல்ப்டட் டிசைனாக இருக்குது. அதாவது மொரட்டுத்தனமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய எஸ்யூவி தான் இது. அண்ட் சைட் ப்ரொஃபைலில் எனக்கு அடுத்தது பிடிச்சது, இதில் வந்து 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 18 இன்ச் வீலு. ஸோ அது ரைடிங்க்கும் நல்லாயிருக்கும், வண்டியோட ஸ்டெபிலிட்டி அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பெரிய 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இந்த மாடலில். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் ஆர்ச்சஸ் எல்லாம் பெருசாகவும் நல்லா ஸ்போர்ட்டியாகவும் காமிக்கிறதுக்காக சைடில் வீல் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வீல் ஆர்ச்சஸ்லாம் நல்லா பல்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங். அண்ட் சைட் ப்ரொஃபைலில் இன்னும் இதை மேஸ்குலராக காமிக்கிறதுக்கு சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஃபுட் ஸ்டெப், கால் வச்சு ஏறுறதுக்கு நல்ல அழகாக ஒரு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மிரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மிரர். அண்ட் இதில் படில் லேம்போட ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் இதில் கேமராவோட ப்ரொவிஷன், அதாவது இந்த மாடலில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்துடும். ஸோ அந்த கேமராவோட ப்ரொவிஷனும் இங்கே வந்துடுது. அண்ட் எல்இடி ரிப்பீட்டர்ஸ், எல்இடி டேர்னிங் இண்டிகேட்டர்ஸோட ப்ரொவிஷனும் இதிலே வந்துடுது உங்களுக்கு. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஒரு டியூல் டோன்னு சொல்லலாம், ஒரு குரோம் ஃபினிஷ் அண்ட் பாடி கலர் ஃபினிஷ் இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ். டிரைவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சாரோட ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி தான் ரியர் சைட் டோர் ஹேண்டில்ஸும் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் ஒரு 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த அல்கசார் எல்லா மாடல்லையுமே 4 வீல் டிஸ்க் பிரேக் வருது. 4 வீலுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக், அதனால் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக்கிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரியரில் தேர்ட் ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூமியான ஒரு எஃபெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா பெருசாகவும் இருக்குது. அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைலில் இன்னும் டிஸ்டிங்டிவாக காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூனிக்கான ஒரு பியானோ பிளாக் பேட்டர்ன் தான். அப்படியே வந்து அந்த சி பில்லரில் எண்ட் ஆகுது பார்த்திங்க இல்லையா, இது வந்து நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு மேஸ்குலரான லுக்கை வந்து இந்த சைட் ப்ரொஃபைலுக்கு கொடுக்குது. அதாவது சைடு எந்த அளவுக்கு மேஸ்குலராக இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுமே நல்லா மேஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட கிரெட்டாக்கு சிமிலர்னே சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் பேனட் ஹூடாக இருக்கட்டும், இந்த ட்ரையோபீம் எல்இடி ஹெட்லாம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே கிரெட்டாலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த கிரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசு, ஒரு கேஸ்கெட் கிரில். அதில் வந்து தனித்தனி குரோம் பீசஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறது, நல்ல போல்ட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஒரு கிரசன் க்ளோ எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஸ்போர்ட்டியாக. இது இந்த கார் வந்து தூரத்துலேருந்து வரும்போதே இந்த கார் தான் வருது அப்படிங்கிறத ஒரு யூனிக்னஸை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிரசன் க்ளோ எல்இடி டிஆர்எல் அண்ட் ட்ரையோபீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப். இதில் ஃபாக் லேம்ப்புமே உங்களுக்கு வந்து எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடுது. அதை சுற்றி வந்து குரோம் பெசல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் ஸ்கிட் பிளேட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்கிட் பிளேட். ஸோ சைடு சொன்ன மாதிரியே தான் ஃப்ரண்ட்டுமே நல்லா அழகாக போல்ட் அண்ட் மேஸ்குலராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் போர்ஷனில் இந்த காரில் எனக்கு பிடிச்சது இந்த டெயில் லேம்ப், அதாவது இந்த ஹனிகோம்ப் இன்ஸ்பயர்டு டெயில் லேம்ப் ஆப்ஷன் தான். ஸோ அதை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி பிரேக் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸோட ப்ரொவிஷன், ஸ்டாப்பிங் லேம்போட ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடுது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் ஒரு ரியர் ஸ்கிட் பிளேட் பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் ஸ்போர்ட்டினஸை இன்னும் இந்த வண்டியை அக்ரெசிவாக காமிக்கிறது இந்த ட்வின் டிப் எக்ஸாஸ்ட். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இது வந்து தருது. அண்ட் அல்கசார் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் ஒரு குரோம் பீஸில் அட்டாச் பண்ணி ரியர் டோரில் ரன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபாகர் லைன்ஸ், ரியரில் வைப்பர் ஆப்ஷன் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ஹியூண்டாயோட லோகோ மிடில் கொடுத்துருக்குறாங்க. 180 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அக்ராஸ் ஆல் வேரியண்ட் இந்த அல்கசாரில் பூட் ஸ்பேஸ். ஸோ 180 லிட்டர்ஸ்.
இங்கே வந்து வார்னிங் ட்ரையாங்கிளோட ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் லேம்போட ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக் அண்ட் ஸ்க்ரூ ராட் வைக்கக்கூடிய ஆப்ஷன். அண்ட் இங்கே ஒரு போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கீழேருந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வரும். ஸோ அந்த டைப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்பேர் வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 7 சீட்டர் கார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர், இங்கே வந்து 3 பேர் உட்கார்றதுக்கு சேர்ந்து சீட்ஸு, இங்கே வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி 7 சீட்டர் கார். இப்போ நாங்கள் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 180 ப்ளஸ் இந்த ஏரியாவும் உங்களுக்கு வந்து சீட்ஸாக கிடைக்கும். இது வந்து 6 பேர் இப்போ ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம், இன்னும் நிறைய லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா இந்த சீட்டையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 535 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த மாடலில் வந்துடும். அண்ட் ரியரில் 3rd ரோலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ஏசியோட கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாப் கொடுத்துட்றாங்க. சார்ஜிங்க்கு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. இது இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடுமே ஏசியோட வென்ஸும் வந்துடுது, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. உங்கள் மொபைல் இல்லை வேலெட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அண்ட் பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. மேலே வந்து கேபினோட லைட்டிங்கும் எல்இடி ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு 3rd ரோக்குமே கொடுத்துட்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் சன் பிளைண்ட் கொடுத்துட்றாங்க விண்டோவில். இது உங்களுக்கு சன்லைட்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் ப்ரைவசியாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த ஆப்ஷனுக்காக சன் பிளைண்ட் கொடுத்துட்றாங்க பின்னாடி 2 டோர்லேயும். அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கிளாஸான ஒரு கோனாக் ப்ரௌன் ஃபினிஷில், அதாவது ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ், பவர் விண்டோ, காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் அண்ட் போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது இந்த வேரியண்ட்டில். பிளாட்டினம்லேருந்தே உங்களுக்கு போஸோட ஸ்பீக்கர்ஸ் 8 போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷன் வந்துடுது. டோர்ஸ் எல்லாமே நல்லா வைடாக ஓப்பன் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் டோர்ஸ் எல்லாம் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அண்ட் இது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எஸ்யூவிஸ், அதாவது எம்ஜி ஹெக்டார் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்யூவி 700 இருக்கட்டும், உள்ளே ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் 2லேயுமே பர்டிகுலராக ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் ஒரு கஷ்டமே இல்லை. உட்காந்து யார் வேணாலும் ஈஸியாக உள்ளே உட்காந்து இறங்கலாம். அந்த இன்க்ரெஸ், அதாவது ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்ங்கிற ஆப்ஷனை இதில் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் நல்ல அடிக்வேட்டான லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல அண்டர் தை சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸோட ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸை தனித்தனியாக ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டரும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அது ஒரு கூல் ஃபீச்சர் இந்த இடத்துல. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் வித் ட்ரேயோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு நெட் ஆப்ஷன், உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் இல்லை வந்து நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ளைட்டில் உட்கார ஒரு ஃபீலை தருது. இந்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்குது இது. அண்ட் இதில் மேக்ஸிமம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 kgs வரைக்கும் இது தாங்கும்னு போட்டிருக்கிறாங்க. அண்ட் ரியரில் இன்னொரு கூல் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ 2 பேர் தான் ரியரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரியரில் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும் இந்த 7 சீட்டர் மாடலில். அண்ட் ரியரில் ஹெட்ரெஸ்ட் குஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஹெட்ரெஸ்ட் குஷனர். ஸோ உட்காந்து லாங் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா நல்ல ஹெட்டுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஆப்ஷன். அண்ட் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து பனோரமிக் சன்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வாய்ஸ் எனேபிள்டு. ஸோ வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இல்லை எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க. கிராப் ஹேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துட்றாங்க. ரியரில் சார்ஜிங்க்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அண்ட் வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஏர் பியூரிஃபையரோட டிஸ்பிளே. இந்த ஆம்ரெஸ்ட்டில் வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்குது. இது வந்து கேபினில் இருக்கக்கூடிய ஏரை எப்போவுமே பியூரிஃபை பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் தான் உள்ளே வர வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனோட இதுவும் கொடுத்துருக்குறாங்க, அதோட டிஸ்பிளே. அண்ட் இந்த அல்கசார் காரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க டோர்ஸில் அண்ட் அதே மாதிரி டேஷ்போர்டில் வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கு இதை வந்து 64 கலர் ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி அந்த கலர்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து லாங் ட்ரைவ்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக ஆம்பியன் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 7 சீட்டரோட மிடில் ரோவை பார்க்கணும், மிடில் ரோ எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோனாக் ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷில் லெதர் சீட்ஸ் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் இது வந்து 60-40 நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 60, அந்த சைடில் இருக்கிறது 40. ஸோ 60-40 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரியர் 3rd ரோக்கு உள்ளே போகிறதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த நாபை வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீட் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிரும். நீங்கள் வந்து 3rd ரோக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். அண்ட் இந்த சீட்ஸில் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த சீட்ஸை மட்டும் தனியாக ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பேக்வேர்டுன்னு இந்த சீட்டை ஸ்லைட் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி சாய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இதில் ஐஎஸ்ஓஃபிக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சைல்டு ஆங்கர் டெதர், சைல்டுக்கான அந்த சீட்ஸையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்ரெஸ்ட்டோட குஷனர் ஆப்ஷனும் 2 சைடுமே கொடுத்துருக்குறாங்க. லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது தலை இதில் வச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் ரியரில் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரியரில் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இந்த மாடலில். பிளாட்டினம் 7 சீட்டரோட கீ தான் பார்க்குறீங்க. ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம். Hyundai welcomes you.
Enjoy a pleasant and safe drive. ஸோ இந்த மாதிரி வெல்கமிங் ஃபங்க்ஷனும் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளூ லிங்கில் வந்துடும். ஸோ நீங்கள் காருக்குள்ளே வந்து உட்காரும்போது உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி ஹாய் அண்ட் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் இந்த மாதிரி சொல்லும். அண்ட் சீட் பெல்ட் போடலன்னா சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க அந்த மாதிரி க்ரீட்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் கீ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இதில் வந்து லாக் அன்லாக். இந்த ஹோல்டு பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கீயில். அண்ட் இந்த ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு ரெண்டுமே ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ இங்கே வச்சிடுறேன். டிரைவர் டோரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் ஆப்ஷன். பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மிரர் ஃபோல்ட் ஆகும். லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 4 டோரோட பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைல்டு விண்டோ லாக் ஆப்ஷன் அண்ட் இங்கேயும் போஸ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் வந்துடுது. இந்த சைடு கண்ட்ரோல் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷனை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஏசி வெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் நல்லா சூப்பரான ஒரு ஏசி வெண்ட்ஸ். அண்ட் இந்த மிரர் பக்கத்தில் ட்வீட்டரோட ஆப்ஷனும் வந்துடுது உங்களுக்கு. இந்த இன்டீரியரே வந்து பார்த்தீங்கன்னா கோனாக் ப்ரௌன் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் கிளஸ்டர் ஆன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் என்னென்னலான்னு காமிக்கிறேன். ஸோ இந்த வண்டிக்கு இன்டீரியரில் ஒரு ப்ரீமியம்னஸ் அண்ட் ஒரு நல்ல அழகை சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீட்டிங் ஃபங்க்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் காருக்குள்ளே வந்து காரை ஆன் பண்ணிவிட்டு உட்காடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீட் பண்ணிவிட்டு என்ஜாய் யுவர் ப்ளசன்ட் அண்ட் சேஃப் டிரைவ் இல்லை சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து ப்ளூ லிங்க்ல இருந்து வரும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த 10.25 இன்ச் டிஜிட்டல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் அண்ட் ஒரு நல்ல ஸ்போர்ட்டினஸை இந்த வண்டிக்கு கொடுக்குது. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது லான்ச் ஆகிருக்கிற நியூ டூசான் அப்ராடில், அப்புறம் சாண்டா க்ரூஸ் இந்த மாதிரி வண்டிகளில் தான் இந்த 10.25 இன்ச் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அல்கசாரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது ஸ்பீடோமீட்டர் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் மிடில் இருக்கிறது எம்ஐடி டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் கண்ட்ரோல், டிரைவிங் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டியரிங். டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டில்ட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டியரிங்கே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபரேட்டட் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு டீகட் ஸ்டியரிங் வீல் ஆப்ஷன். அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே மியூசிக் சிஸ்டம் ஓடுது. அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் எம்ஐடி டிஸ்பிளேயோட, அதாவது இந்த டிஜிட்டல் கிளஸ்டரோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டீரியர் வந்து ஃபுல் பிளாக் வித் கோனாக் ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நல்ல ப்ரீமியமான இன்டீரியர்ஸ். அண்ட் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம். இந்த ஏசியோட வென்ஸ் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதாவது ஒரு நல்ல கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து நல்ல இன்டீரியராக ப்ரீமியமாக காமிக்குது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் அந்த ஹியூண்டாய் ப்ளூ லிங்க் கனெக்டட் கார் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து ரியர் பார்க்கிங் கேமராவோட ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறோம் அப்படின்னா பின்னாடி என்ன வண்டி வருது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் 360 டிகிரி வியூ, டைட்டான பார்க்கிங்கில் இருக்கும் இல்லை டிராஃபிக்கில் இருக்கும் அப்படின்னா சைடில் என்ன வெஹிக்கிள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி 360 டிகிரி வியூவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்துடும் இந்த மாடலில் உங்களுக்கு. அண்ட் இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரோட ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் லெஃப்ட் ஆர் ரைட்டு போடும்போது உங்களுக்கு சைடில் வரக்கூடிய வண்டியை பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸோட சப்வூஃபர் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் தான் வருது. ஸோ அதுலேயும் ஏசி யூனிட்டை சுற்றி பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏசி ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ப்ளோவர் கண்ட்ரோல் ஸ்விட்ச், இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் அண்ட் ஏசியோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அதில் யூஎஸ்பி சார்ஜிங் அண்ட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட ஏரியா. ஸோ இங்கே உங்கள் மொபைலில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், மொபைல் வந்து உங்கள் மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குன்னா மொபைல் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. இனிமேல் சொன்ன மாதிரி டீசல் ஆட்டோமேட்டிக். ஸோ கியர் நாப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக நல்ல ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது இது வந்து அந்த ஏரோப்ளைனோட லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு மோரர்லெஸ் இந்த வண்டியில் உள்ளே உட்கார்றதே ஒரு காக்பிட்டில் உட்கார்ந்த ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து தருது. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் கார் அப்படிங்கிறனால நல்ல லெதர் ஃபினிஷ்லாம் கொடுத்து நல்லா ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவ் அண்ட் ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோடு இருக்குது. டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட் அண்ட் கம்ஃபர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்குது. ட்ராக்ஷனில் ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டெரைன் ஆப்ஷனில் ஓட்டுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் இதில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கோட ஆப்ஷனும் வந்துடுது. ஸோ இதுதான் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட். இது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் கார்ஸில். அண்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த வியூ போட்டு விட்டீங்க அப்படின்னா 360 டிகிரி கேமராவோட ஃபுல் வியூவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும்.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டில் ஹோல்டரோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் ஆப்ஷனும் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு க்ளோ பாக்ஸோட ஆப்ஷனும் வந்துடும். மேலே ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் லைட்டிங் வித் சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்கிளாஸ் ஹோல்டர் வித் கேபினோட லைட்டிங் ஆப்ஷன் அண்ட் சன் ரூஃப் ஓப்பனிங்கோட ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் பெனோரமிக் சன் ரூஃப் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கூல் ஃபீச்சர் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, நீங்கள் எல்லாமே 6 சீட்டர் வீடியோவோட கார் தான் போட்டுருக்கீங்க, அந்த 3 சீட்டு சேர்ந்தாப்பில் எந்த வீடியோவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக பண்ண வீடியோ தான் இந்த 7 சீட்டர் டீசல் காரோட இது. ஸோ இது வந்து பிளாட்டினம் 7 சீட்டர் டீசல் வேரியண்ட் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணது. இதோட இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1500 cc இன்ஜின் அண்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா 115 PS பவர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். பிளாட்டினம்ங்கிறதே ஒரு டாப் அண்ட் கார் மாதிரி தான். லைக் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். அதில் உங்களுக்கு 2 ஃபீச்சர்ஸ் தான். இதுக்கு அடுத்த வேரியண்ட்டான சிக்னேச்சருக்கும் இந்த பிளாட்டினமுக்கும் 2 ஃபீச்சர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் இது மட்டும்தான் வராது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். லைக் LED ஹெட்லாம்ப்ஸ், சன்ரூஃப், உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர், 8-way எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸு, அப்புறம் இந்த 10.25 inch டச் ஸ்க்ரீன், வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 23,90,000. ஒரு 7 சீட்டர் காரு இத்தனை ஃபீச்சர்ஸோட, லைக் நான் பனோரமிக் ரூஃப் வந்துடுது, 10.25 inch டச் ஸ்க்ரீன், ப்ளூ லிங்கோட வந்துடுது, டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங், டிஜிட்டல் கிளஸ்டர், 360 டிகிரி கேமரா, லெதர் சீட்டு, 8-way எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸு, ரியரில் சன் பிளைண்ட், இந்த மாதிரி அண்ட் இந்த ஆம்பியன் லைட்டிங் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 23,90 ஒரு ஆட்டோமேட்டிக் டீசல் கார் வருது அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். நான் வந்து இதை இனோவா கூடலாம் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. ஒரு 7 சீட்டர் கார் வந்து நான் இனோவாவில் பார்க்குறேன், இனோவா கிறிஸ்டா நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல் மேனுவலே, அதாவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் காரே வந்து பார்த்தீங்கன்னா 23 லட்சம், 23.5 lakhs. அண்ட் இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நார்மலான ஒரு மியூசிக் சிஸ்டம், நார்மலான பேசிக்கான ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் இருக்கும் அந்த மாடலில். அதுக்கு அடுத்தடுத்த மாடல் ஆட்டோமேட்டிக்லாம் கிட்டத்தட்ட 25-26 lakhs வந்துடுச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனோரமிக் ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டொயோட்டாவில் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எனக்கு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் ஃபீச்சர்ஸும் வேணும். நான் ஒரு 23-24 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயார். ஆனால் எனக்கு கார் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். என்னொன்று அல்கசார் வந்து நான் லைக் அந்த டிரைவிங்கு, பிக்கப், பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எப்படி சொல்கிறது, இந்த ஃபீச்சர்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு 60-70 lakhs ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ப்ரீமியம் கார்ஸில் இல்லாத ஃபீச்சர்ஸை வந்து இந்த ஒரு 20 ஒரு 24 லட்சம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய காரில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. லைக் இப்போ BMW, பென்ஸ் இந்த மாதிரி எஸ்யூவிஸில் இப்போ X1 இருக்கட்டும், X3 இருக்கட்டும், அந்த மாதிரி எஸ்யூவி நான் அதோட டிரைவிங் அதோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசலை. இந்த ஃபீச்சர்ஸ், இந்த பெனோரமிக் ரூஃப், இந்த ப்ளூ லிங்க், அப்புறம் இந்த டிஜிட்டல் கிளஸ்டரு, சீட்டில் இருந்து வென்டிலேட்டட் ஆப்ஷனு, அப்புறம் இந்த வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த அல்கசாரில் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. வித் இந்த ப்ரைஸுக்கு 23.9ங்கிறது இந்த காருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.